ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழைய நைட்டியில் அழகான டோர் மேட்டு எப்படி தைக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பழைய நைட்டியை எடுத்துக்கங்க. அதில் உள்ள மேல் பக்கத்தை கட் பண்ணி எடுங்க. இப்போ இது இரண்டாக மடித்து போட்டு 23 இன்ச்சு நீளமும் 17 இன்ச்சு அகலமும் மார்க் பண்ணிவிட்டு அதை செவ்வகமாக கட் பண்ணுங்க. இப்போ ஒரு சாக்கு எடுத்து 4 இன்ச்சு கேப்பில் கிராஸாக கோடு போடுங்க. இந்த கோடு போடுறது எதுக்குன்னா நம்மளோட தையல் நேராக வர்றதுக்கு தான். இப்போ கோடு போட்டு முடித்ததும் இதை தைக்க வேண்டியதான். இப்படி தைக்கிறது எதனால தானே ஃப்ரெண்ட்ஸ், இது துணி விலகாமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப ரிச்சாகவும் இருக்குமே. நம்ம வீட்டுக்கு கால் மிதி நிறைய தேவைப்படும். அதை காசு கொடுத்து வாங்காமல் நாமே கலர்ஃபுல்லான டோர் மேட்டு தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தச்சு முடித்ததும் ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு துணியை கட் பண்ணி அந்த ஓரத்தை மடித்து தச்சு வைக்கிற வேண்டியதுதான். இது கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்தோம்னா பார்க்க நல்லா இருக்குமே. நாலு பக்கமும் இதே மாதிரி கலர் துணியை எடுத்து தச்சு ஜாயின் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், காலுக்கு மெத்துன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது டோர் மேட்டுன்னு இல்லை, பாத்திரம் கழுவி இதை காய வைக்கவும் பயன்படுத்தலாம். கிச்சன் மேடையில் இந்த டப்பு வைக்கும்போது தண்ணி சொட்டும் பாருங்க. இந்த மேட் நல்லா தண்ணியை உறிஞ்சிடுமே. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொருளை தூக்கி எறியாமல் தரமான பொருளை மாற்றின மனநிறைவும் நமக்கு உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு நைட்டியை தச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.